ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிட்டு ரெடியாக இருப்பீங்க. மேக்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து 4 days லீவ் இருக்குது எக்ஸாமுக்கு. இந்த 4 days-ஐ எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஃபுல் சாப்டர்ஸையும் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதுக்கு தான் இப்போ நான் ஸ்டடி பிளான் ஒன்று கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ இது யாருக்கு அப்படின்னா, ஃபுல்லாக படிக்கிறீங்களே எல்லாத்தையுமே படிக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் இது. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜுக்கு நான் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். அது 3 மணிக்கு ஒன்று, 4 மணிக்கு ஒன்று வரும். அப்போ பார்த்துக்கோங்க. சரியா? சரி. ஸோ நான் இன்னைக்கு உள்ள இந்த நாளை வந்து இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சுட்டு இருக்கீங்களா, இந்த நாளை வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா டே 0ன்னு வச்சுக்கிறேன். டே 0. சரியா? டே 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் டைம் எப்படின்னா, இப்போ நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு 5 PM நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ 5 PM to 11 PM வரைக்கும் நீங்கள் என்னென்ன சாப்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 12th சாப்டர். ஏன்னா உங்களுக்கு வந்து மத்தியானம் மட்டும்தான் டைம் இருக்குது, ஈவினிங் மட்டும்தான் டைம் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஈஸியான கான்செப்ட்டு. செகண்ட் சாப்டர் சொல்லவே வேணாம். 12th சாப்டரும் நீங்கள் சாதாரணமாக ஸ்கூல் நடத்தாமையே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இந்த 3ஐயும் நீங்கள் நைட்டே முடிச்சிடணும். முடிச்சிட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, 1 மார்க்கையும் சேர்த்து அப்போவே பார்த்துருங்க. அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்கள் சம்ஸ்லாம் பார்த்து 2 marks 3 marks 5 marks பார்த்து முடித்த பிறகு உடனே நீங்கள் அதில் உள்ள 1 marks பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? அதே மாதிரி செகண்ட் அண்ட் 12th. ஓகே, சரி. இப்போ டே 1 நாளைக்கு ஃப்ரைடே. டே 1லையும் நம்ம 3 chapters பார்க்க போகிறோம். அதுலேயும் நம்ம ஈஸியான சாப்டர்ஸ் தான் எடுக்க போகிறோம். இங்கே சாப்டர்ஸ் வந்து நம்ம என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா 3, 4 and 11. 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். 4th நிறைய பேர் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஆக்சுவலாக, இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன். பட் நம்மளுடைய சேனலில் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் நடத்தியிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் நடத்தியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. சில ஸ்கூலோடைய பிரின்சிபல் முதற்கொண்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அது ஈஸியாக நடத்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதை பாருங்கள். உங்கள் ஸ்கூலில் நடத்துறது புரியலை அப்படின்னா நீங்கள் இதை பாருங்கள். கண்டிப்பாக அது ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி டைம் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். மார்னிங் செஷன் வந்து நான் சொல்கிறது வந்து 5 AM - 12 AM வரைக்கும் டைம் இருக்குது. சாரி, 12 PM வரைக்கும் டைம் இருக்குது. அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரியே என்ன பண்ணலாம், ஈவினிங் வந்து ஒரு 3 hours இல்லை 2 hours தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்கன்னா, இல்லை 4 இல்லைனா 5, நான் 5 போடுறேன். 5 PM to 11 PM. ஸோ இந்த டைம், அப்போ இவ்வளோ டைம் இருக்குது. இவ்வளோ டைமில் நீங்கள் ஈஸியாக இதை பார்த்துலாம். 11th ஆல்ரெடி இது ஃபுல்லாக தான் பார்க்கணும். அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் 2 marks 3 marks 5 marks வந்துடும். 4th உங்களுக்கு புரியலைன்னா நம்ம வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரியா? சரி. டே 2. இப்போ 2 நாள்லேயும் நம்ம என்னாச்சு, 6 chapters முடிச்சாச்சு. ரிமைனிங் 6 chapter தான் நம்ம கிட்ட இருக்கு, பேலன்ஸ். ஓகே ஓகே. டே 2ல நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 chapter நான் செலக்ட் பண்ணுறேன். ரெண்டுமே ஃபர்ஸ்ட் வால்யூம்லேயே செலக்ட் பண்ணுறேன். 5 and 6. 5th ஆல்ரெடி நீங்கள் 5.5 நல்லாவே படிச்சிருப்பீங்க. 5.5 நல்லாவே படிச்சிருப்பீங்க. ஸோ அதோட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 7 question 5 marks நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியிருக்கும். 2 marks and 3 marks எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே ஃபார்முலா பேஸஸ் தான் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால நீங்கள் 5 and 6 ஃபுல்லாகவே படிக்கணும். இதில் நிறைய 2 marks, நிறைய 3 marks, 5 marks எல்லாமே வரும். அதனால நான் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் கொடுத்துருக்கேன். 2 chapter நீங்கள் பார்த்துடணும். டே 3. டே 3ல கொஞ்சம் கஷ்டமான சாப்டர்ஸ் இருக்குது. இதில் 8 and 10. ஸோ ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? 8ல் நீங்கள் வந்து 10 நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. இல்லைனா அதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் நான் லேட்டாக கொடுப்பேன். இப்போதைக்கு நான் 8ல் உள்ள இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ 8ல் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா 2 marksக்கு வந்து 2 marks 3 marksக்கு வந்து நீங்கள் 8.1 and 8.2 பார்த்துக்கோங்க. ஓகேவா? 5 marksக்கு தான் மெயினாக சொல்கிறேன். 5 marksக்கு வந்து 8.4ல் எக்ஸசைஸ் 8.4ல் நீங்கள் செகண்ட் சம்மும் 9th சம்மும் பாருங்கள்.
செகண்ட் அண்ட் 9. ஓகேவா? 8ம் செகண்ட் சம்மு, 9th சம்மு, அப்புறம் 8th சம்மு, இந்த மூணையும் பார்த்துருங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் வந்து 8.14 பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 8.14 இதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் 8.6 எக்ஸசைஸ் 8.6 வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கணும். இதை ஃபுல்லாகவே பார்க்கணும். அப்புறம் 8.7ல் நீங்கள் பார்க்க வேண்டியது 4, 5, 6 இந்த 4 சமயம் பார்த்து 3 சமயம் பார்த்துக்கோங்க. 4, 5, 6 8.7ல். ஓகேவா? 4, 5, 6 அதை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக டே 4 மண்டே என்ன பார்க்குறது அப்படின்னா 7 and 9 ரெண்டுமே நிறைய சம்ஸ் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதில் ஃபுல்லாக நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த 7லையும் 9லையும் நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்க்க வேண்டியதில்லை, டைரெக்டாக 5 மார்க்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா அங்கே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் ஓப்பன் சாய்ஸஸில் இருக்கும். நீங்கள் ஈஸியாக இந்த 10 சாப்டர்லேருந்து நீங்கள் ஒன்றால் அட்டன் பண்ண முடியும். ஆனால் 5 மார்க்ஸ் சப்போஸ் மிஸ் ஆகலாம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா 2 ஏதராரில் கேட்குறதுனால ஒரே 2 சாப்டரில் உள்ள நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் வந்து ஒரே கொஸ்டினாக வந்துடும். ஏல 1 பியில் 1 வரும், நம்ம அட்டன் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒன்று தான் அட்டன் பண்ண முடியும், 1 மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ சப்போஸ் ஒரு 5 மார்க்ஸ் மிஸ் ஆகலாம், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 7ல் வந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா 7th சாப்டரில் வந்து 7.1 எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்க்கணும். 7.2 எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்க்கணும். 7.4 நான் சொல்கிறது எல்லாம் 5 மார்க்ஸ் மட்டும். 7.4ல் மெக்லாரின் சீரீஸ் ரொம்ப எல்லாமே ஒரே மாடலில் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம். அப்புறம் 7.5ல லிமிட் சம்மில் வந்து இந்த லாக் எடுத்து போடுறோம்ல, எக்ஸ் பவர் எக்ஸ், சைன் எக்ஸ் பவர் எக்ஸ், அந்த மாதிரி வரும் தெரியுமா, அந்த மாதிரி சம் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் 7.8 வந்து ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கணும். ஸோ 9th சாப்டரை பொறுத்தவரை 9.3ல் உள்ள எல்லா 5 மார்க்ஸ் பார்க்கணும். அப்புறம் 9.8 அப்புறம் 9.9 இந்த 3 எக்ஸசைஸ் தரவாக பார்க்கணும். எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்க்கணும். பார்த்துட்டீங்கன்னா 5 மார்க்ஸ் உங்களுக்கு சான்ஸே இல்லை, மிஸ்ஸே ஆகாது. ஓகேவா? நீங்கள் இதில் எல்லாத்துலேயுமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இது அப்படி பார்க்குறீங்கன்னா இதில் என்ன பண்ணுங்க, நீங்கள் 5 மார்க்ஸ் மட்டும் பாருங்க. ஓகேவா? அதுக்கான ஐடியா தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு சாப்டர்லையும் தனித்தனியாக இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நான் தனியாக கொடுக்குறேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஈவினிங் ஒரு 7 o'clock வரும். ஓகே, தேங்க்யூ.